பல்லாவரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டிக்கும் வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநகராட்சிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தலைமை மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றும், இதனால் மருத்துவம் பார்க்க வருபவர்களை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பப்படுவதாகவும், அதே நேரத்தில் தாம்பரம் மாநகராட்சியில் சொத்து வரி வீடுகளுக்கு 100%, வணிக வளாகங்களுக்கு 150% உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும், ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதாகவும், அதே நேரத்தில் பூங்காக்கள் எல்லாம் விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது என்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர். அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் மானம்பாக்கம் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக ஆட்சியில் நிறுத்தியதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துள்ளனர். மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை செய்து தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் எடுத்துரைத்தனர். மேலும் உதயகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை என கேள்வி எழுப்பிய போது, திமுக ஆட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் கூட கொண்டு வரவில்லை, அதனால் திமுகவினருக்கு வைத்தறிச்சல் என தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தீபமேற்றும் பிரச்சனையில் திமுகவினர் முதலில் எல்லைக்கல் என்று கூறினர், பிறகு சமணர்கள் என்றார்கள், தற்பொழுது சலவைக்கல் என கூறுவார்களா என தெரிவித்ததோடு நீதித்துறையை திமுகவினர் அச்சுறுத்தக்கூடாது என தெரிவித்தார். எடப்பாடியார் ஆணை கிணங்க ஆர்ப்பாட்டம். விடியா அரசே, விடியா அரசே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. ஸ்டாலின் என்ன கவலை? தாம்பரம் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்ந்திருச்சு கவலையா? உயர்த்தாத அரசு எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவுடைய அரசு. அவர்களிடத்திலே உங்களுக்கு விடிவு காலத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பல்லாவரம் கோட்டம் சார்பில் குரோம்பேட்டையில் மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மின்சார சிக்கன வார விழா தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு பல்லாவரம் கோட்டம் சார்பில் குரோம்பேட்டை சிக்னல் அருகே மின்சார சிக்கன வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வை சென்னை தெற்கு 2 மேற்பார்வை பொறியாளர் ஹேமலதா, செயற்பொறியாளர் பாரிராஜ் தொடங்கி வைத்தனர். மேலும் மின்சாரத்தை குறைத்து செலவிடுங்கள், பணத்தை சேமிப்பது போல் மின்சாரத்தையும் சேமிக்கவும், சூரியனிலிருந்து எடுக்கப்படும் சோலார் மின்சாரத்தை பயன்படுத்துங்கள் என துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் மின் ஊழியர்கள் மட்டுமில்லாமல் குரோம்பேட்டை வைஷ்ணவா கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் ஒன்றியத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட நாயக்கன்பேட்டை, எகனாம்பேட்டை, ஐயம்பேட்டை உள்ளிட்ட பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். நாயக்கன்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 167 மாணவ மாணவிகளுக்கும்
எகனாம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 241 மாணவ மாணவிகளுக்கும், ஐயம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 94 மாணவ மாணவிகளுக்கும், மொத்தம் 504 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும், 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் ரொக்க பரிசு தொகையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி, சண்முகம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன், கார்த்திக், தியாகராஜன், ஜீவரத்னம், ருத்ரமூர்த்தி, ஜெயசீலன் மற்றும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விலையில்லா நிதி வழங்கும் விழாவிற்கு வருகிறார். இந்த ஆண்டு கூடுதலாக சில பயிற்சி பெற்ற ஒரு வரலாறை நம்முடைய நாயகன்பேட்டை மேல்நிலைப்பள்ளி படைத்திருக்கிறது. அதற்காக உண்மையிலே நம்ம ஹரிபிரசாத் 500க்கு 464 வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும், வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க கோரி சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள சென்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும், வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கிட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் தலைமை ஏற்று போராட்டத்தில் கலந்து கொள்ளும் தென் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கலந்து கொள்ள மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் கேசவன், மதுராந்தகம் நகர செயலாளர் சபரி, செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி இளைஞர் சங்க செயலாளர் தேவராஜ் தலைமையில் சந்தோஷ், சரவணன், நெல்வாய் சண்முகம், பாட்டாளி மகளிரணி நிர்வாகிகள் பானுமதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் தலைமையில் நடைபெறவுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள திரளாக சென்றனர். இதற்காக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டும் போராட்டம் செய்தார், தொடர்ந்து அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு டிசம்பர் 17 ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையில சென்னையில 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி அனைத்து அரசியல் கட்சி சமுதாய பிரமுகர்களெல்லாம் அழைத்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து மு.க. ஸ்டாலினை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்காக இங்க மதுராந்தகம் பகுதியிலிருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அணிதிரண்டு சென்னைக்கு. பழனி மாவட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 5ஆம் ஆண்டு பொதுக்குழு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மிகவும் பிரம்மாண்டமாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பழனி மாவட்ட 5ஆம் ஆண்டு பொதுக்குழு விழா பழனி மாவட்ட தலைவர் JP சரவணன், கிருபாகரன், ஹரிஹரமுத்து, பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் துணைத் தலைவர் விக்ரம் ராஜா கலந்து கொண்டார். விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி விவாதிப்பது, உறுப்பினர்களுக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்துவது, தலைவர், செயலாளர், பொருளாளர் போன்றோர் முன்னிலையில் வரவேற்பு, சிறப்புரைகள், கொடியேற்றுதல் மற்றும் வணிகர்கள் சந்திப்பு போன்றவை நடைபெற்றது. பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பிற்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என சிறப்புரையாற்றினார். மற்றும் பழனி மாவட்ட அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கிளை சங்கங்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது.
மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, செயல் பொறுப்பாளர் பாண்டியராஜன் அவர்களே, திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சிறுவர் அவர்களே, நம்முடைய மந்திரி நீங்க சிறப்பு தீர்மானம் செய்ய உங்களுக்கு ஞாபகம் இங்கே ஒரு மன்னருக்கு வாகன நிறுத்தத்தை கொடைக்கானலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வைக்கிறீர்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த இது வச்சுக்கிட்டே இருக்கு. வர்ற ஆட்சியிலாவது இது நிறைவேற்றப்படுமா? கட்டாயமா நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக பல்வேறு அச்சுறுத்தலை நாங்கள் ஏற்பட்டாலும் கூட இன்று நாங்கள் தான் இந்த இந்தியாவிலே தரமான உணவுப் பொருட்களை வழங்குகின்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால குறியீடு கட்டாயமா அமையும், வாய்ப்பு இருக்கிறது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வணிக நீதிமன்றங்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட மற்றும் சார்பு வணிக நீதிமன்றங்கள் காணொலி காட்சி வாயிலாக நீதியரசர் மணிந்திரா மோகன், ஸ்ரீ வஸ்தவா மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்க வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் செங்கல்பட்டு முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் கலந்து கொண்டு வரவேற்புரை நல்கினார். செங்கல்பட்டு தலைமை குற்றவியல் நடுவர் நன்றி உரை கூறினார். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் வேல்முருகன், செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்க தலைவர் மகேஷ்குமார், செயலாளர் செல்வகுமார், செங்கல்பட்டு அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் சிவகுமார், செயலாளர் பாஸ்கரன், செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்க பொருளாளர் சுதன், துணைத் தலைவர் முருகன், துணைத் தலைவர் பெண்கள் தேவதர்ஷினி, இணை செயலாளர் ரகுபதி, நூலகர் தீபா, செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் செங்கல்பட்டு அட்வொகேட் அசோசியேஷன் செயலாளர் பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள், செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள், மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். The kind permission of Honorable Chief Justice, may I proceed to commence the invocation, Lordship. A warm and respectful welcome to this August gathering on the momentous occasion of the inauguration of two institutions which inspires and elevates the by the gracious presence of the Honorable Chief Justice of the Madras High School. Thank you, my Lord, for unveiling the inscription through ritual. Honorable Chief Justice, my companion judges. தமிழ்நாடு உடுக்கை பம்பை சிலம்பாட்ட கிராம கலை தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு உடுக்கை பம்பை சிலம்பாட்ட கிராமிய கலை தொழிலாளர்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இதன் முன்னதாக தங்கள் கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடவுள் வேடமிட்டு பம்பை உடுக்கை அடித்தும் ஊர்வலமாக வந்தனர். பின் மண்டபத்தில் மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அதிமுக மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், அதிமுக நகர செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் அரசு பேருந்துகளில் கிராமிய கலைஞர்களுக்கு கட்டணமின்றி செல்ல இலவச பயண அடையாள அட்டை வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பம்பை உடுக்கை சிலம்பாட்ட கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உடுக்கை பம்பை கை சிலம்பாட்ட கிராமிய கலை தொழிலாளர்கள் நல முன்னேற்ற சங்க நிறுவனர் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கார்த்திக், மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன், மாநில பொருளாளர் தனசேகரன், மாநில துணைத் தலைவர் நாகராஜ், மாநில இணை செயலாளர் சம்பத், மாநில துணை செயலாளர் ஏழுமலை, மாநில செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நீங்கள் தான் ஏன் என்று சொல்கிறேன். கலை என்பது ஒருவரை வீட்டில் இருக்கின்ற பேய் பிடித்திருந்தால் கழக செயலாளர் உப்படை அண்ணன் கேசி சென்னை பையனூரில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் தேசிய மாசு கட்டுப்பாடு தின விழிப்புணர்வு பேரணி கூடுவாஞ்சேரியில் நடைபெற்றது. விநாயகா மிஷனின் சென்னை பையனூரில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தின விழிப்புணர்வு பேரணி பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் AS கணேசன் அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்ச்சி கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் பொறுப்பு இயக்குநர் முத்துராஜ் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். வித்யாபதி வனச்சரக அதிகாரி, செங்கல்பட்டு வனச்சரகம், தமிழ்நாடு வனத்துறை, நெடுமாறன் காவல் ஆய்வாளர் மற்றும் ஜாகிர் ஹுசேன் காவல் உதவி ஆய்வாளர், கூடுவாஞ்சேரி காவல் நிலையம், பரஞ்சோதி இயக்குனர், இனாட்டா பவுண்டேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தின விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். இப்பேரணி கூடுவாஞ்சேரி அரசு மருத்துவமனை தொடங்கி மாநகர பேருந்து நிலையம் வழியாக கூடுவாஞ்சேரி சிக்னல் வரை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறு குறு நாடகங்களை நடத்தியும் பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தினர். பேரணியின் இறுதியில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைப்பாளர்கள் தீபிகா, சந்தோஷ், பூர்ணிமா, பத்மா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும். சவுண்ட் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துது, மிகப்பெரிய விளைவு தாக்கங்களை ஏற்படுத்துது இல்லையா. நீங்கள் நிறைய நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சவுண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு வயலன்ஸாக இருக்கு. அப்போ அந்த நெகிழியால சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் பயன்படுத்தினால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நீதிமன்றங்களில் இ-ஃபில்லிங் முறையை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் பார் அசோசியேஷன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட பார் அசோசியேஷன் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பில் அதன் மாவட்ட தலைவர்கள் முறையே வள்ளுவன் நம்பி மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் தலைமையில் நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறையை கண்டித்து 13வது நாளாக நீதிமன்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம், குன்னம் மற்றும் வேப்பந்தட்டை ஆகிய அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கமாக நடைபெறும் வழக்கு சம்பந்தப்பட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பார் அசோசியேஷன் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் வள்ளுவன் நம்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இ-ஃபைலிங் முறையினால் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவதோடு அதற்குரிய அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை என்றும் அதனை ஏற்படுத்திய பிறகு இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே திரும்ப பெறு, திணிக்காதே 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 முறையை திணிக்காதே திணிக்காதே திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வளைக்காதே வளைக்காதே திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு அடிப்படை வசதி இல்லையே அடிப்படை வசதி திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப சேரும் சகதியுமாக காணப்படும் சாலை நடந்து கூட செல்ல முடியாமல் அவதிப்படும் பொதுமக்கள், நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள். கோவில்பட்டி அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி நாற்று நட்டு குளவையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இலுப்பையூரணி ஊராட்சிக்குட்பட்ட பகுதி பெருமாள் நகர். இப்பகுதியில் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர்.
பெருமாள் நகர் பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அப்பகுதி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சாலை வசதி இல்லை என்பதால் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் அச்சத்துடன் அந்த பகுதி பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். அதிலும் மழைக்காலங்களில் அந்த சாலைகளில் பயணிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. வாகன ஓட்டிகள் விபத்திற்குள்ளாகி வருகின்றனர். சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்பதால் அப்பகுதி பொதுமக்கள் சாலையில் தேங்கி கிடந்த மழைநீர் மற்றும் சகதியில் நாற்று நட்டு குளவையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கை மனுவினையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வழங்கினர். அப்பகுதியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இங்க வாங்க, அப்படியே இந்த தண்ணியிலே விடுங்க சார். நல்லா கொஞ்சம் தெளிவாக இருங்க சார். பஞ்சாயத்து பெருமாள் அவருக்கு அடிப்படை வசதி கட்டி